ஒரு பெரிய காட்டில் சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் சிங்கராஜா என்ற ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் ரொம்பவும் பலமானவன், ஆனால் கொஞ்சம் கோபக்காரனும் கூட. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய வறட்சி வந்தது. ஆறுகள் எல்லாம் காய்ந்து போனது. குளங்கள் கூட தண்ணீர் இல்லாமல் போனது. அனைத்து மிருகங்களும் தாகமாக அலைய ஆரம்பித்தது. அப்போது ஒரு குட்டி முயல் சொன்னது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்ணீர் தேடலாம் என்று. அதை கேட்ட சிங்கம் சிரித்து கொண்டே சொன்னது, நான் தனியா போயிட்டு கண்டுபிடிச்சிருவேன், உங்க கூடலாம் போனா எப்படி என்று. இதை சொன்ன பிறகு சிங்கம் மட்டும் தனியாக கிளம்பியது. மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து போயின. மிருகங்கள் எல்லாம் மெதுவாக நடந்தார்கள். ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொண்டார்கள். குட்டி ஆமைக்கு வேகமாக நடக்க முடியவில்லை என்று குரங்கு அதை தூக்கிக்கிட்டு போனது. சின்ன மானுக்கு தாகம் அதிகமாக இருந்ததால் யானை அதுக்கு பழம் கொடுத்தது. இப்படியாக எல்லோரும் ஒற்றுமையாக போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் சிங்கம் மட்டும் தனியாக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. சில நேரத்துக்கு பிறகு சிங்கம் ஒரு பழைய கிணற்றை கண்டுபிடித்தது. ஆஹா, நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் என்று கர்வமாக சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தண்ணீர் ரொம்ப ஆழமாக இருந்தது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிங்கத்தால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. அப்போது சிங்கம் கோபத்தால் கர்ஜிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்ட மற்ற மிருகங்கள் அங்கே ஓடி வந்தன. யானை சுற்றி பார்த்தது. குரங்கு ஒரு நீளமான கொடியை கொண்டு வந்தது. முயல் ஒரு பெரிய இலையை எடுத்து வந்தது. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பக்கெட் மாதிரி செய்து கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தார்கள். அந்த மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து முதலில் யாருக்கு கொடுத்தார்கள் தெரியுமா? சிங்கத்துக்கு தான். சிங்கம் அப்போது சொன்னது, நான் பலமா இருக்கலாம், ஆனா ஒற்றுமை இல்லாமல் எதுவும் முடியாது என்று. அந்த நாள் முதல் சிங்கம் எல்லாரிடமும் அன்பாக நடக்க ஆரம்பித்தது. காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த கதை சொல்லும் நெறி, ஒற்றுமை இருந்தால் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எளிதாக ஜெயித்து விடலாம் என்பதுதான். ஒற்றுமையே பலம்.